இன்னைக்கு என்னுடைய பேச்ச ஆரம்பிச்சு the day 112 பசங்க எல்லாம் சேர்ந்து ஆனா தீபாவளி அதுமா கொஞ்சம் மேல போலானா கொஞ்சம் பணியில இருக்கிற மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்ல போய் நின்னு பார்த்தா கீழே வெடிக்கிற பட்டாசுலாம் செம்மையா தெரியும்னா நல்லா இருக்கும்னா போலானானுங்க. ஓகே போலாமேன்ட்டு சாயங்காலம் நேரம் அதுமா கொஞ்சம் பனைக்கு கிளம்பிட்டோம். அப்படியே அவசர அவசரமா மேல போய் அப்படியே எக்ஸைட்டிங்கா கீழே பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. ஹைப் கொடுத்த அளவுக்கு மேல போய் வியூ பாயிண்ட்ல நின்னு கீழே தீபாவளி பாக்குற அளவுக்கு அங்க ஒன்னும் பெருசாலாம் இல்ல. என்ன அதே ஹைப்ல நிறைய பேர் வந்து நின்னு பாத்துட்டு இருந்தாங்க. அங்க மேல இருந்து கீழே பார்க்கும்போது இருட்டுல பட்டாசு தெரியறத விட மேல கப்பல் ஜோடி அலப்பறைகள் தான் அதிகமா போயிட்டு இருந்துச்சு. இருட்டுல ஒரு கொஞ்சல்ஸும் கெஞ்சல்ஸுமா இருந்துச்சு. அட வாங்கடா இதை பாக்குறதுக்கு கீழே போலான்ட்டு ஏறின வேகத்திலேயே சரசரன் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கின உடனே பைக் எடுத்துட்டு தெருவா சுத்தணும். ஒவ்வொரு தெருக்குள்ளயும் டிஃப்ரெண்டா நிறைய பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் நிஜமா ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையத்துல மெயின்லயே ராயல் பேக்கரி இருக்குல்ல, அது கொஞ்சம் அப்படியே பக்கத்துல நம்ம அண்ணன் ஒருத்தர் தட்டு வடை செட்டு கடை போட்டிருப்பாரு. அங்க அண்ணா ஆளுக்கு ஒரு பிளேட் முட்டை செட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டோம். ஆக்சுவலா அவிச்ச முட்டையை கிரஷ் பண்ணி வெங்காயம் தக்காளி பீட்ரூட் எல்லாம் கலந்து ஒரு சில சட்னி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அவர் கடையில எனக்கு இந்த முட்டை செட்டு மட்டும் ரொம்ப பிடிக்கும். அது ஆளுக்கு ஒரு பிளேட்னு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். எங்க வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எங்க பாட்டி வீட்டுக்கு ஏத்த வீட்டுல டிஃப்ரெண்டா நிறைய பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அது எங்க வீட்டு குழந்தைங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நானும் கொஞ்சம் நேரம் நின்று என்ஜாய் பண்ணிட்டு கடைசியா சண்டை போட்டு குழந்தைங்க கிட்ட இருந்து புடுங்கி துப்பாக்கியில ரோல் கேப் போட்டு சுட்டதுல என்னுடைய சைல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நேற்று தீபாவளி அதுமா உங்களுடைய நாள் எப்படி போச்சுங்கிறத உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.